மாணவர்களை போதைக்கு எதிராக கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே உள்ள ஓவியத் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலைப்பட்டறை 2025 ஓவியப் போட்டிகள் சென்னையில் நடைபெற்றது. போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ், மாணவர்களை போதைப் பழக்கங்களுக்கு எதிராக கொண்டு செல்வதற்கு இதுபோன்ற பல்வேறு முயற்சிகளை பள்ளிக் கல்வித்துறை எடுத்து வருவதாக கூறினார். பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துறதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் ஒரு ஓவியத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய சிந்தனையை, தான் சொல்ல வருகின்ற செய்தியை அவன் செய்து காட்டினான். ஆக அந்த அளவுக்கு அந்த ஓவியத்தை பயன்படுத்தி கொண்டு வரைய தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வரையும் போது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் சொல்லலாம் என்கிற விதத்தில் இன்றைக்கு இந்த 2 நாட்கள் நடைபெற்றிருக்கின்ற பயிற்சி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்கிற விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டிலிருந்து இந்த கலைப்பட்டறை என்கின்ற இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஒரு அரசாங்கம் என்பது அதோட இன்டென்ஷன் என்பது இது போன்ற போதைப் பொருட்கள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாருமே ஒரு காவல்துறை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்ற விதத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது.